வணக்கம் பாசத்துக்குரிய அன்பு உறவுகளே. இன்றைக்கு 2026 தேர்தல் காலக்கட்டு. எங்கு பார்த்தாலும் கூட்டம். எல்லா அரசியல் தலைவர் எங்களுக்கு இவ்வளோ கூடுது பார்த்தீங்களா, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், எங்கள் ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்போயே வந்துருச்சு அப்படின்ற. உண்மையை சொல்லப்போனால் என்ன நடக்குதுன்னா, மக்கள் இவங்களை ஏமாத்துறாங்க. முக்கியமான விஷயம் அதுதான். மக்கள் இவர்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு கூட்டத்திற்கு பெண்களுக்கு 300 ரூபா, ஆண்களுக்கு அதை விட ஒரு குவார்ட்ரு பிரியாணி அப்படியே ஆட்டோவில், வேனில், பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கினேன். அதுக்கு ஏஜென்ட்ஸ் நிறையா. கூட்டத்தை கூட்டி விட்டுறேன். ஒரு கட்சி கூட்டினோடனே அவன் பார்த்துட்டு, அடே அப்பா இவ்வளோ கூட்டமா, நான் தான் அப்போ அடுத்து 2024 ஆட்சிக்கு வர போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு. விஜய்னு ஒரு நடிகரை பார்க்க ஒரு கூட்டம் போகிறேன். அவன் போனால் சின்ன பையங்க, அறிவு, ஆற்றல், திறமை எதுவும் கிடையாது. பின்னாடி வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இவங்கள்ட்ட கிடையாது. இதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் மோசம். எவன் எதில் கௌரவான், எதை அரசியல் இருந்ததில் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு எவன் கவரப்படுறான்னு தெரியல. அடுத்த கட்டமாக ஓட்டுக்கு இன்றைக்கி 5000 ரூபா தான் ஓட்டு போடுவேன். உண்மை அது. ஒரு வேட்பாளர் ஒரு ஓட்டுக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் 5000 ரூபா ஒவ்வொரு ஓட்டு கொடுத்தாத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்கிடையில் குட்டிக்கரணை அடித்தாலும் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிக்காரவங்க யார் ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தாந்தே தமிழ்நாட்டு முதலமைச்சரமாக எம்எல்ஏ ஆக முடியும். அதுக்கிடையில் 234 தொகுதிக்கும் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாத்தையும் ஜெயிக்க முடியும். அப்படி கண்டு வந்துட்டேன் அரசியல். அந்த காலத்தில் எம்ஜிஆர், அண்ணாதுரை, கலைஞர், சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அம்மாவங்களுக்கு போது பாசத்தில் இவங்களை பார்க்க வந்தாங்க. இன்றைக்கி இவங்க வேஷம் போடுறாங்க, மக்கள் இவங்களுக்கு வேஷம் காட்டுறாங்க. இதே உண்மை. இன்றைக்கி அரசியல் மோசமாக போச்சு. நானும் 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்துட்டு தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன். அரசியல் மிகவும் சாக்கடையாகி விட்டது. அன்பு நட்புகளை பார்த்து கொள்ளுங்கள்.